இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்ட் அண்ட் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் வீட்டில் செஞ்ச நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா தான் பிரியாணி அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 விளக்கு அரிசி போட போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும். அதுக்கு நான் 3 பட்டை சேர்த்துருக்கேன். 2.5 விளக்கு அரிசி போட போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும். அதுக்கு நான் 3 பட்டை சேர்த்துருக்கேன். தப்பா சொல்லிட்டேன். 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அதை எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போடுங்க. ஏலக்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அன்றைக்கி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான்வெஜ்னால் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. பட் வெஜ்ஜுக்கு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஏன்னா காரம் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். ரெண்டு தக்காளி போட்டிங்கன்னா போதும். அந்த மீடியம் சைஸாக பார்த்து நல்லா பழமாக எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான். பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி போட்ட மசாலா எல்லாம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் 1/4 கப் அளவுக்கு ரெட் சோயாபீன்ஸ் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கப்புறமா நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். புதினா, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்ன போட்ட புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. வெஜிடபிள்ஸோட அந்த பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அன்னைக்கு கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன், ஒரு 3 ஸ்பூன். தயிர் தான் அந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம்.
அதங்கே தயிர் சுருங்கி எண்ணெய் கொஞ்சம் அங்கங்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். கரெக்டாக பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அரிசியை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம், பிரியாணி அரிசிலையும் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 1 தான் கணக்கு. அதாவது கணக்கில் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் செய்யும்போது உப்பு போட்டிங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கல் உப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். அப்போ தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இதிலே கரெக்டாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும். உப்பு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அரிசி போட்ட உடனே எப்பயுமே குக்கரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நல்லா இந்த தண்ணி கொதிச்சு தண்ணியெல்லாம் வற்றி அரிசி தெரியணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டோன்னா கரெக்டாக உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும். இந்த மாதிரி மேலே அரிசி தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அரிசி தெரியும் போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது பேர் தான் பிரியாணி ரஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது சில பேக்கரிங்களில் கிடைக்கும். அங்கே நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ அந்த பிரியாணியோட ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம முழுசாக போட முடியாது, அதனால் 3 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் இல்லை, எண்ணெயில் போட்ட உடனே பொரிஞ்சிடும். பொரிக்கிற பொருள்லாம் பண்ணும்போது அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் இந்த மாதிரி வச்சுருங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிட்டு தோசையும் நல்லா ஒட்டாமல் வரும். அந்த எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கனால உங்களுக்கு இதுலேயும் எண்ணெய் இருக்காது. எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை பிரியாணியோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்கு பாருங்க. கிண்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரைடு ரஸ்க் இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். இதை உள்ளே போட்டுட்டு அப்படியே ஒரு தடவை கிளறி கொடுத்துருங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்படி அடியில் ஒட்டாமல் உதிரியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ரெட் அப்படியே சாதம் ஃபுல்லாக இருக்க மாதிரி அடியோடு கிண்டி கொடுத்துடலாம். அவ்வளோதான், பிரியாணி நம்மளுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கு. தெரியுதா? பிரியாணி நல்லா உதிரியாக இருக்குது. இதை ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரெட் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.